வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 11 ஜனவரி 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வறண்ட காற்றினுடைய தாக்கம் மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வட தமிழகத்தின் மேலே, அதாவது தெற்காந்திர பகுதிகள் வரலையும் நீடிச்சிருக்கு. அதே நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக நீடிக்கிறது. மேலும் இது இலங்கையை ஒட்டி நகர்ந்து பின்னர் குமரிக்கடல் ஊடாக மத்திய நீர்வழி, அதாவது பூமத்திய ரேகை ஒட்டிய ஈக்வட்டோரியல் வாட்டர்ஸை ஒட்டி அது மேலும் மேற்காக நகர்ந்து பெரும்பாலும் மாலத்தீவுகளுக்கு அடையே செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வீசப்படக்கூடிய கிழக்கு திசை காற்று மற்றும் காற்று குவிதல் காரணமாக இன்று முதல் தமிழகத்தில், குறிப்பாக இன்று நாளை வட தமிழகத்திலையும் டெல்டா பகுதிகளிலையும் மழை தொடரும். நாளை முதல் 14ஆம் தேதி 15, 16 வரையிலையும் தென் தமிழகம், மேற்கு தமிழகம், கொங்கு பகுதிகள் கேரள பகுதிகளிலையும் மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தினசரி வானிலை அறிக்கையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய புகைப்படம், சேட்டலைட் புகைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வறண்ட காற்றினுடைய தாக்கம் வட தமிழகம் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருப்பதையும், அதே நேரத்தில் இந்த கிழக்கு திசை காற்று இந்த சுழற்சி காரணமாக இலங்கை மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் அடர்ந்த மழை மேகங்கள் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மாலத்தீவுகளுக்கு அருகே, மாலத்தீவுகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய சுழற்சி காரணமாக அடர்ந்த மேகத்திரள்கள் அங்கே இருப்பதையும் நம்மளால் காண முடிகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், சேலம் ஆகிய பகுதிகள். இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடியின் மேற்கு பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழை அல்லது ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். பாண்டிச்சேரி, கடலூர், நாகை, காரைக்கால், வேதாரண்யம், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி கடலோர பகுதிகள் மற்றும் நெல்லையின் கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாஞ்சோலை, குற்றாலம் பகுதிகளில் மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கனமழை பொறுத்தவரையிலையும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளில் நம்ம கனமழையை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பாண்டிச்சேரி, கடலூர், மீண்டும் ஒரு முறை பாண்டிச்சேரி, கடலூர், மாயவரம், சீர்காழி, அரியலூர், பெரம்பலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி, தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடியின் கடலோர பகுதிகள், நெல்லையின் கடலோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 14, 15 இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடர வாய்ப்பு இருப்பதனால் விவசாயிகள் தங்கள் பணிகளை திட்டமிட்டு கொள்ளவும். மேலும் அடுத்த நிகழ்வு பற்றின அடுத்த நிகழ்வு நாளை மழை அப்டேட் நாளை காலையில் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹேவ் எ நைஸ் டே. அதே நேரத்தில் நம்மளுடைய சேனல் சைடில் ஷாப்னு இருக்கும், அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.